அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழ் மாதிரி தேர்வு 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் மாதிரி தேர்வு 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் வீட்டில் போட்டு பாருங்கள். ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். இது செகண்ட் டெஸ்ட்டுப்பா, தமிழ் மாதிரி தேர்வு 2. கண்டிப்பாக இந்த மாதிரி தேர்வுலேருந்து உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாமில் கொஸ்டின் எதிரொலிக்கும். ஏன் அப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே பழைய வினாத்தாள். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, நீங்கள் ஓஎம்ஆரில் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ பார்த்து செக் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் கீக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ பார்த்து செக் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோக்கள் மூலமாக தெரியும். சரியா? ஓகே, நம்ம வந்து டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், பொருந்தாத இணையை சுட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? என்ன அப்படின்னு கேட்டால் பூக்கள் கொடுத்துருக்காங்க. வெச்சிப்பூ சிவப்பு, நொச்சிப்பூ பச்சை, உளிங்கைப்பூ மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டால் நொச்சிப்பூ பச்சை அப்படிங்கிறது தான் பொருந்தாது. நான் ஏன் பொருந்தாதுன்னு சொல்கிறேன். வெச்சிப்பூ அப்படிங்கிறது சிவந்த நிறமுடைய பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அழகு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. வெச்சிக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், இந்த நொச்சிப்பூ இருக்குது இல்லையா, இந்த நொச்சிப்பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நொச்சிப்பூவோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீல நிறம். சரியா? நீலம். நொச்சிப்பூவோட கலர் நீலம். அதே மாதிரி இது எந்த நிலத்திற்குரிய பூ அப்படின்னா நொச்சி அப்படிங்கிறது மருத நிலத்திற்குரிய பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் உளிங்கைப்பூ மஞ்சள் கலர் தான். உளிங்கைப்பூ என்ன கலர் அப்படின்னா மஞ்சள் கலர் தான். அதே மாதிரி இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உளிங்கைப்பூவை முடக்கத்தான் சொல்லுவாங்க. நம்ம முடக்கத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மூட்டு வலிக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உளிங்கைப்பூவை சொல்லுவாங்க. அடுத்து தும்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் வெள்ளை கலரில் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியும். வெண்ணிற மலர்களை கொண்ட ஒரு சின்ன செடி தான் தும்பைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இதுதான் தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. புறப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம், ஒரு இலக்கண பாடம் வந்து இருக்கும். சரியா? புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து திரும்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அடுத்து பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு என்னது? சாப்பிடானா, தின்னா, உண்ணா, புசியா. சோறு அப்படிங்கிறது உண்டான் அல்லது சோறு உண் அப்படிங்கிறது தான் வரும். சரியா? அடுத்து வலுவு சொல்லை திரித்து எழுதுக. தலக்காணி நம்ம என்ன சொல்லுவோம், தலகாணி. நம்ம தமிழில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேச்சு வழக்கில் தலகாணின்னு சொல்லுவோம். ஆனால் அது உண்மையான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னா தலையணை அப்படிங்கிறது தான் கரெக்டு. தலையணை 3 சுழி நை வந்து வரணும். இதுலேயும் உங்களுக்கு வந்து குழப்பம் வந்து வரும். எதிராக 2 சுழி நையா 3 சுழி நையா அப்படின்னு சொல்லிட்டு 3 சுழி நை. சரியா? அடுத்து சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. இதில் எது சந்திப்பிழையை நீக்கி எழுதுக கரெக்டானது அப்படின்னு கேட்டால் பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை அப்படிங்கிறது. மிச்சம் 3லுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிழை வந்து விட்டுருப்பாங்க. சரியா? அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர். வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன. இது கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன கரெக்டானதுன்னா வள்ளை இப்பு வந்து வரும். சரியா? அடுத்து சிறப்புக்கேற்ப இக்கு வந்து வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. முழங்குகின்றன இருக்கு இல்லையா, முழங்குகின்றது அப்படின்னு வரும். சரியா? அப்போ முழங்குகின்றது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? முளவை அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ அதனால தான் இது வந்து முழங்குகின்றன அப்படிங்கிறது பன்மை. முழங்குகின்றது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டால் ஒருமை அப்படின்னு சொல்லலாம். செங்கோல் இதன் எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. செங்கோலுக்கு என்ன எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டால் கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக. ஒருத்தார் அப்படின்னா இதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் பொறுத்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது எதிர்ச்சொல். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. அப்படிங்கிறதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அலைகடல் அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல் அப்படிங்கலாம். இந்த செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்பு தொகையை வந்து குறிக்கும். சரியா? இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அலைகடல் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. சொல்லும் பொருளும். புரிசைனா என்ன அப்படின்னு கேட்டால் புரிசைனா மதில் தான். மாகால் அப்படின்னா கடல் வந்து வராது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான். புலை சாளரம் அப்படிங்கிறது கரெக்டு. நியமம் அங்காடி அப்படிங்கிறது கரெக்டு. சரியா? ஸோ மாகால் கடல் அப்படிங்கிறது வராது. ஓகே. அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இந்த
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு விடைக்கேற்ற வினா என்ன அப்படின்னு கேட்டால், நாடும் மொழியும் நமது கண்கள் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெவிவலிசம் அப்படிங்கிறது. ரெவிவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். தமிழ் சொல் கிராப். கிராப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், செதுக்கி அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிராப் நம்ம சிஸ்டத்தில் கிராப் வந்து பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து கான். கான் 2 சுழியின் 3 சுழியின், இதுக்குரிய ஒளி வேறுபாடு வந்து எழுதுக அப்படின்றாங்க. கான் அப்படின்னா காடு, சரியா. கான் 3 சுழியின் அப்படின்னா பார்க்குறது, ஓகேவா. அப்போ இதில் எது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடையாக இருக்கும். அடுத்ததாக அரி. அரி 2 சுழி ரி, சாரி இந்த ரி இந்த ரி, ரைட்டா. இப்போ அரி அப்படின்னா அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரி அப்படின்னா இந்த குச்சிரி வந்து வரும். அரி அப்படின்னா திருமால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதுலேயே வந்து ஆன்சர் வந்துடுச்சு. அரினா திருமால், அரினா அறிந்து கொள்வது, ஓகேவா. அடுத்து பே எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. பே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பே அப்படின்னா மேகம். அடுத்ததாக கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. கை. கை அப்படின்னா ஒழுக்கம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. இதுக்கு எது கரெக்டான விடை அப்படின்னா, மழை பெய்ததால் அல்லது மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு, சரியா. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. இது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னு கேட்டால், பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி அப்படிங்கிறதா இங்கே வந்து சரியான விடை. அகரவரிசைப்படுத்தி எழுதுக. அகரவரிசைப்படுத்தி எழுதுகளில் எது மட்டும் சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க, சரியா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வந்து பார்க்கணும், இது என்ன வரிசையில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே காணா வரிசையில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. பாருங்கள், கீக்கு அப்புறம் கே வந்திருக்கு. அப்போ முதல் கூற்று வந்து தப்பு. கீக்கு அப்புறம் கீ அப்படிங்கிறதா வரணும், சரியா. அடுத்து பாருங்கள், இங்கே கூ ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்கு ரெண்டாவதுல. ஃபஸ்ட்டு இங்கே கீ, ஆக்சுவலாக அந்த கிழக்கு அப்படிங்கிறத இங்கே வந்து வரணும். அப்போ இங்கே எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால், கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி, இதுதான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் சரி, சரியா. அடுத்து சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. இதில் என்ன கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால், திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து தானாவரிசை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கூற்று சரியாக இருக்குது. அடுத்து மானாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மூ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து வரணும். அப்போ ரெண்டாவது கூற்று வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பண்பாடு, பூங்காற்று, பைந்தமிழ் சரி. 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரியாக வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார்? நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். கல்வியில் பெரியவர் கம்பர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார்? என்ன சொல்கிறது, கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி யார்? நம்ம கம்பர் தான். நான் வாசிக்கிறப்பே கம்பர்னு வந்துருச்சு, ஓகேவா. அடுத்து கூற்று காரணம். கூற்று வியங்கோல் வினைமுற்று, சரியா. அதாவது போக்குக அப்படிங்கிற இந்த வார்த்தை அப்படிங்கிறது வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்குக வேங்கோல் வினைமுற்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரிதான். ஏன்னா கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து லாஸ்ட்டில் வந்து வந்திருக்குது. கா இயர் வந்தால் வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து போ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வேங்கோல் வினைமுற்று. கரெக்டு தான், சாரி தப்பு, சரியா. என்ன அப்படின்னா கா இயர் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து வேங்கோல் வினைமுற்று. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. தொழில் பெயர் செப்பல். செப்பல் தொழில் பெயரா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் தல், அல், அம், ஐ, கை இந்த வார்த்தையில் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா தொழில் பெயர் சொல்லலாம். அடுத்து வினைத்தொகை காய்மணி. காய்மணி அப்படிங்கிறது வினைத்தொகை தான், கரெக்டு. அடுத்து ஓமைத்தொகை மூதூர். ஆக்சுவலாக மூதூர் அப்படிங்கிறது பண்புத்தொகை. முதுமையான ஊர் மூதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பண்புத்தொகை வரும். அப்போ 3வது கூற்று தப்பு. வேற்றுமை தொகை மலர்க்கை. மலர்க்கை அப்படிங்கிறது இங்கே வேற்றுமை தொகை கிடையாது, சரியா. மலர்க்கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை. இது வந்து ஓமை தொகையில் வந்து சேரும். ஸோ இது வந்து வராது. அப்போ 1வது கூற்றும் 2வது கூற்றும் மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து கீழ் வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? பிறவினை வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க, சரியா. ஸோ பிறவினை வாக்கியம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், நான் இலக்கணம் படித்தேன்,
இலக்கணம் படித்தேன் அப்படிங்கிறது தன்வினையில் வந்து வருது. ஸோ பிறவினை வந்து வராது. செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான். அப்போ செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் அப்படிங்கிறது இங்கே பிறவினையில் சேரும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை. ஆக்சுவலாக இந்த 2 வாக்கியம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 வாக்கியமும் என்ன வாக்கியம்? சமைப்பது தாழ்வா கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. ஸோ வினா வாக்கியம். ஓகேவா? அடுத்து சமைப்பது தாழ்வில்லை. சமைப்பது தாழ்வில்லை அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம். ஸோ செய்தி வாக்கியம். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும். இதில் என்ன வினா வந்து கரெக்டாக இருக்கும்? ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளுக்கு நிறையா குழப்பம். இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா வழக்கின் வகைகள் யாவை அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? அடுத்து முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடி எதுகை சொற்கள். இதில் வந்து எது அடி எதுகை சொற்கள் அப்படின்னா முத்தமிழும் மெத்தவும். சரியா? இது வந்து கீழே தான் வரணும். ஆக்சுவலாக மெத்த அப்படிங்கிறது வார்த்தை வந்து கீழே வரணும். ஸோ முத்தமிழும் மெத்த அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே அடி எதுகை சொற்கள். எதுகைனா என்ன? 2ஆம் எழுத்து ஒன்று போல வருவது தான் எதுகை. அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல ஓமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. மலைமுகம் காணா பயிர் போல. மழை இல்லை அப்படின்னா பயிர் என்னாகும்? வாடி போகும். அப்போ இது வந்து வருந்துதல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். சரியா? வருந்துதல் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கல். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இதுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன வினா வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த வார்த்தைக்கு என்ன வினா வரும் அப்படின்னு கேட்டால் கரெக்டான விடை உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம் உயிர் கொள்ளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை எடுத்தெழுதுக. எதுகையை கேட்குறாங்க. சரியா? நீங்கள் நல்லா வந்து பாருங்கள். எதுகைனா என்ன? 2ஆம் எழுத்து ஒன்று போல வருவது தான் எதுகை. ஸோ இங்கே எதெல்லாம் எதுகை வந்து வருதுன்னு பாருங்கள். என்ன அப்படின்னு கேட்டால் அடி எதுகை தான் இங்கே வந்து வரும். சரியா? அப்போ இங்கே வந்து தேனிலே ஊனிலே இது ஒரு அடி, இது ஒரு அடி. சரியா? தேனிலே ஊனிலே அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும். சரியா? இப்போ கேட்கலாம், சார் இந்த தேரும் புருவோமே இங்கேயும் 2ஆவது எழுத்து ஒன்று போல் வருதில்ல சார், இது வந்து போடுறதுக்கு முடியாதா சார் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக தேரும் அப்படிங்கிறது வேறு ஒரு இடத்துல இருக்குது. அதேமாரி புருவோமே அப்படிங்கிறது வேறு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து அடி எதுகையில் லிஸ்ட்டில் வராது. ஓகேவா? அடுத்து உவமையால் விளக்கும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துழுக. பசு மரத்து ஆணி போல. ஒரு பச்சையான மரத்தில் நீ ஆணி இறக்கணும் அப்படின்னா என்னாகும்? நல்லா வந்து என்னாகும்? அந்த மரத்தில் வந்து இறங்கும். ஸோ எதுக்காக இது சொல்லுவாங்கன்னா ஈஸியாக மைண்டை வந்து ஸ்டோர் ஆகும், மனசில் பதியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ எளிதில் மனதில் பதியும் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்ததாக சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்ய. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிறது தான் கரெக்டுங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேவா? அடுத்து பழமொழி. ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி என்ன? சரியா? இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டாக வந்து இருக்கும். சரியா? இருப்பவன் இல்லாதவன் 2 பேருமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாக உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்ன? உன் அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதுக்கு வினையச்சம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த இதில் வந்து உ இல்லைன்னா ஈ எது வருதோ அதுதான் வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு உண்டன்னு வருது, இது வினையச்சம் வராது. உண்டு ஊ வருதா? ஸோ இதுதான் வந்து வினையச்சம். ஓகேவா? ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிகச்சரியான வினையாளனையும் பெயரை தேர்க. வினையாளனையும் பெயர். ஆக்சுவலாக வினையாளன் பெயரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே அர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வந்திருக்கும். அதுதான் வந்து இங்கே வினையாளனின் பெயர். ஸோ படித்தார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வினையாளனின் பெயர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. ஓகேவா?
சாரி, இதுக்கு வந்து படித்தார் வந்து வராது. இதுக்கு கரெக்டான விடை என்ன அப்படின்னா படித்தவனை அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. ஒரு வினையாளயம் பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், வினைமுற்று பொருளை காட்டாமல் வினை செய்தவனை இல்லைன்னா பொருளை குறிக்கிற ஒரு பெயர் சொல்ல வர்றது தான் வினையாளன் பெயர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு படித்தவன், கண்டவர், சென்றனன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வினையாளன் பெயர். இங்கே படித்தார் அப்படின்னு பதிலாக படித்தவர்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அது வினையாளன் பெயர்னு சொல்லலாம். சரியா? ஸோ படித்தார் அப்படிங்கிறது வராது, படித்தவனை அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. சரியா? அடுத்து கீழ்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. பயின்றான். பயின்றான் ஆக்சுவலாக வேர் சொல் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டளை பொருளில் வரும். ஸோ இங்கே கட்டளை பொருள் என்ன அப்படின்னா பயில் அப்படிங்கிறது தான் கட்டளை பொருள். ஸோ ஆன்சர் பயில். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? கிறிஸ்துவ கம்பர் யார் அப்படின்னு கேட்டால் H.A. கிருஷ்ணபிள்ளை. அடுத்து கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை என்ன? மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் எந்த பெயர் வந்து அடங்கலை அப்படிங்கிறாங்க. சரியா? ஆக்சுவலாக மகிழினி அப்படிங்கிறது ஒரு நபர். சரியா? காலை 9 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கால பெயர் வந்துருச்சு. பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால், பள்ளிக்கு அப்படிங்கிறது இடப்பெயர். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு. இங்கே வற்றல் குழம்பு அப்படிங்கிறது தொழில் பெயர் வந்து கொடுக்கலாம். சரியா? அப்போ இங்கே வந்து என்ன வரல அப்படின்னா பள்ளிக்கு அப்படிங்கிறது இங்கே பொருட்பெயருக்கு கூட வந்து வரலாம். சரியா? இங்கே என்ன வரல அப்படின்னா பண்பு பெயர் அப்படிங்கிறது வந்து வரலை. ஸோ ஆன்சர் பண்பு பெயர் அப்படிங்கிறது. அடுத்து வட்டம் பெயர் சொல் வகைகளில் என்ன வரும் அப்படிங்கிறாங்க. வட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்பு பெயர். இந்த அளவுகளை குறிக்கிறது என்ன பெயர் அப்படின்னா பண்பு பெயர் சொல்லுவாங்க. அடுத்து கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள்? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 14 அப்படிங்கிறது சரியான விடை. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு இளம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ரீபுராணம் எனும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் எது? தமிழ் காப்பியம் எது அப்படின்னு கேட்டால் சூளாமணி. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் யார்? ஆக்சுவலாக இதே வார்த்தையை நம்ம டெஸ்ட் 1 வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியா? யார் அப்படின்னு கேட்டால் இளங்கோவடிகள். அவர் தான் வந்து சிலப்பதிகாரம் படைத்தார். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? கட்டமோடு காமிச்சிருப்பாங்க புது புக்கில். G.U. போப். தொண்டைமான் இளந்தரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? தொண்டைமான் இளந்திரையன் யார் அப்படின்னு கேட்டால் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைபடுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? மலைபடுகடாமுக்கு வழங்கப்படுகிற வேறு பெயர் கூத்தராற்று படை. பொறுத்துக. வெய்யோன், வெய்யோல் இல்லை வெய்யோன். வெய்யோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியன். கரங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் காற்றாடி. கொண்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மேகம். இங்கே வந்து மலை மேகம். வேளம் அப்படின்னா யானை. ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் என்ன? அதாவது கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் என்னன்னு கேட்குறாங்க. உத்தரகாண்டம் தான் 7வது காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் கம்பராமாயணத்தில் 6 காண்டம் வந்து இருக்குப்பா. அதில் 6 காண்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 காண்டத்தில் எழுதுனது நம்ம கம்பர் தான். 7வது காண்டமாக உத்தரகாண்டம் வந்து சொல்லுவாங்க. உத்தரகாண்டத்தை கம்பர் வந்து எழுதியிருக்க மாட்டார், ஒட்டக்குத்தர் எழுதியிருப்பார். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் என்ன? பாக்ஸுகள் கொடுத்துருப்பாங்க. 10th வந்து இருக்குது என்ன அப்படின்னு 9th வந்து இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் ராவண காவியம். ஏழமை வேடன் இறந்தல நின்றனை ஏசாரோ என்று இயம்பியவன் யார்? ஆக்சுவலாக கம்பராமாயணத்தில் இது வந்து வரும். என்ன அப்படின்னு கேட்டால் குகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரதனை பார்த்து படிக்கிற மாதிரி இந்த பாடல் வந்து வரும். சரியா? அடுத்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் என்ன? திருக்குறளுக்கு அடுத்தபடியாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா நாலடியார் சொல்லுவாங்க. இங்கே 4 400 அப்படிங்கிறது தான் கரெக்டு. 5 சிறியவர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் என்ன? 5 சிறியவர்கள் ஆக்சுவலாக மும்மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திரிகடுகம், ஏழாதி, சிறுபஞ்சமூலம். இதில் வந்து பாஞ்ச் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. திரிகடுகம் அப்படின்னா 3 மருந்து பொருள்கள், ஏழாதி அப்படின்னா 6 மருந்து பொருள்கள். சரியா?
மண்பதைக்கு பொதுவான நூல் என்ன? மண்பதைக்கு பொதுவான நூல், உலகத்திற்கே பொதுவான நூல், உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்ன? என்ன அப்படின்னு கேட்டால் ஒப்புரவு. நீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? நீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் என்ன அப்படின்னு கேட்டால் அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன? தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்குறாங்க அப்படின்னா அரங்கநாதன் விருது வந்து வழங்குறாங்க. திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதனை குறிக்கும்? திரு அப்படிங்கிறது திருவாரூர் குறிக்கும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இந்த கூற்று யாருடையது? இந்த கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டால் விஜயலட்சுமி பண்டிட்டோட கூற்று, நேருவின் சகோதரி. பொருந்தாததை கண்டறிக. பொருந்தாதை கண்டறிக. கரிசலாங்கண்ணி, பிருங்கசாரம், கயந்தகாரை. இதில் பொருந்தாது என்ன அப்படின்னு கேட்டால் சிங்கவள்ளி அப்படிங்கிறது தான் பொருந்தாது. கவிமணி எனும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு என்ன? கவிமணி தேசிய விநாயகர் சொல்லுவாங்க இல்லையா, யார் கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யார்? சென்னை அடையாறில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? என்ன அப்படின்னு கேட்டால் புறநானூறு. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலை அம்மாளை சொல்லுவாங்க. சரிங்களா? அம்புஜத்தம்மாளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் காந்தியடிகளால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லிட்டு அம்புஜத்தம்மாளை சொல்லுவாங்க. தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யார்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு என்ன? ஜியு போப் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜியு போப் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டால் கனடாவில் பிறந்தார். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் யார்? பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் யார் அப்படின்னு கேட்டால் அழகிய சொக்கநாதர். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி என்ன? கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்கே அப்படின்னு கேட்டால் நீலகிரி. தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எது? தந்தை பெரியார். சரியா? எது அப்படின்னா யுனெஸ்கோ. இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? இஸ்மத் சந்நியாசி யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டதான் இஸ்மத் சந்நியாசி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இது யாருடைய கூற்று? யாருடைய கூற்று அப்படின்னா சொல்லின் செல்வரான ராபி சேதுப்பிள்ளையோட கூற்று. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உ.வே.சா. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர். முதல் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அப்படின்னு கேட்டால் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டன. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது என்ன? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம். கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர் யார்? கண்ணுள் வினைஞர் ஓவியம் வரைபவர்கள். நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஆமே என்று பாடியவர் யார்? யார் இந்த பாடல் பாடியவர் அப்படின்னா திருமூலர். அடுத்து பொறுத்துக. புதுமைப்பித்தன், ராஜகோபாலன்,
மௌனி, ஜானகிராமன். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து சிறுகதைகளில் வந்து வரும். சரியா? புதுமை பித்தன் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டால் காஞ்சனை. கூப்பா ராஜகோபாலன் 3 உள்ளங்கள். மௌனி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழியா சுடர். ஜானகிராமன் முள்முடி. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக தவறான தொடர்களை தேர்ந்தெடுக்க. என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் இது தமிழ் மக்களோட வீரத்தை சொல்கிற கலையா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. ஸோ தப்பாட்டம் அப்படிங்கிறது வீரத்தை சொல்கிற கலை வந்து கிடையாது. ஸோ 1வது கூற்று தவறு. தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது. சரி. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும். ஆக்சுவலாக இது வந்து தவறு. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து. சரி. ஸோ இங்கே தவறான தொடர் தான் கேட்டிருக்காங்க. 1வது கூற்றும் 3வது கூற்றும் தவறு. ஸோ 1 மற்றும் 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. பொங்கற் புதி நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு, வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் யார்? ஆக்சுவலாக இது வந்து கடிதத்தில் வந்து வரும். அறிஞர் அண்ணா வந்து எழுதியிருப்பார். பொறுத்துக. யாக்கை அப்படின்னா என்ன? உடம்பு. புன்புலம் அப்படின்னா புண்ணிய நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளம் அப்படின்னா ஆண் யானை. பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஸோ 1, 3, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது? கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது அப்படின்னு கேட்டால் காவியம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்டால் எழிலோவியம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் யார்? முதல் 3 திருமுறைகளை யார் பாடினார் அப்படின்னு கேட்டால் திரு ஞான சம்பந்தர். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால் முளைத்த கதைகள் இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் எஸ். ராமகிருஷ்ணன். 14 சித்தர்களுள் ஒருவர் யார்? 14 சித்தர்களுள் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டால் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் யார்? வானமாமலை. உலா எனும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன? உலா இந்த சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படுற மற்றொரு பெயர். உலாபுரம். பூவில் இதழகத் தலையை தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் என்ன? எந்த நூல் இதை வந்து சிறப்பித்து கூறுகிறது அப்படின்னா பரிபாடல். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? எந்த நூல் அப்படின்னு கேட்டால் குயில் பாட்டு. ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் என்ன? ஆழியா என்ன? கடல். தேனருவி திரளெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். இந்த பாடல் அடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி என்ன? அருவியை பற்றி கேட்குறாங்கப்பா. இது என்ன அருவி அப்படின்னு கேட்டால் திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இந்த வரிகளால் சுட்டப்படுபவர் யார்? தமிழ்த்தாய். சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? அனாபய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை சருக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் 13. திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் என்ன? திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் திரு ஆலவாய் காண்டம்.
ஆக்சுவலாக திருவிழாவில் படம் நியூ புக்கில் வந்து இது ஒன்று இந்த இடைக்காலம் பிணக்கு திருத்த படம் தான் கொடுத்துருக்காங்க சரியா. திருவாளவ கண்டத்தில் அந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் என்ன? பெருமாள் திருமொழி 5ஆம் திருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. ஸோ இதில் நம்ம ஒரு 100 கேள்விகள் வந்து பார்த்துருப்போம். இந்த 100 கேள்விகள் கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டெப்த்தாக வந்து கேட்டிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் சரியா, அதனால தான் டெப்த்தாக கேட்டிருப்பாங்க. இதில் உங்களால் 95க்கு மேலே போட முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா. 90க்கு மேலே போடுறீங்க அப்படின்னா ஓகே நல்லா படிச்சுக்கிங்க சரியா. 90க்கு கீழே போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா வந்து படிக்கணும் ஓகேவா. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.